இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருமே தஞ்சை பெரிய கோவிலோ கங்கை கொண்ட சோழபுரமோ போகவே மாட்டாங்க. நீங்கள் என்ன வரலாற்றை புரட்டி பாருங்கள். அதாவது திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போனாரா? இது வரைக்கும் போயிருக்காரா? இல்லை முதலமைச்சராக இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனாரா? போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த கோயில்களுக்கு போயிட்டா நம்ம பதவி போயிடும், நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம தோத்துருவோம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஆனால் பாரத பிரதமர் இன்னைக்கு உலகெங்கிலும் கங்கை கொண்ட சோழபுரம் எங்கேயா இருக்கு அப்படின்னு அனைவரையும் கேட்க வச்சுட்டாரு. ஏன் அப்படின்னா, ஒரு பிரதமர் ஒரு கோவிலுக்கு வருகிறார் அப்படின்னா அந்த இடம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும். அப்படிதான் இன்று உலகமே தேட ஆரம்பித்திருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு. அதனால நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.